வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அலசலுக்குள்ள போக போறோம். நம்ம வீட்டின் ஜன்னலுக்கு வெளியே நடக்கிற அரசியல் ஆரம்பிச்சு நம்ம மனசுக்குள்ள எழும் தத்துவார்த்தமான கேள்விகள் வரைக்கும் ஒரு பெரிய பயணம் போக போறோம். இது வெறும் தகவல்கள் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையை சுத்தி நடக்கிற யதார்த்தத்தோட ஒரு ஆழமான அலசல். சரி, தாமதிக்காம விஷயத்துக்குள்ள போலாமா? உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை நாம கேட்கலாம். நாம எல்லாரும் ஸ்கிரீனுக்கு அடிமையான ஒரு சீரழிந்த தலைமுறையா, இல்ல இப்போ இருக்கிற சிஸ்டமால பதில் சொல்ல முடியாத சில கடினமான கேள்விகளை கேட்கிற ஒரு புதிய கூட்டமா? இந்த கேள்வியை கொஞ்சம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதற்கான விடையை தான் நாம தேட போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற 6 முக்கிய பகுதிகள். 1. அரசியல், அதிகாரம் மற்றும் பிம்பம். 2. பிரீமியம் டாஸ்மாகின் பின்னணி. 3. ஜென்னிசெட் சீரழிந்தவர்களா அல்லது புரட்சியாளர்களா? 4. அர்த்தமற்ற ஓட்டத்தின் ஆபத்து. 5. மனப்பாட உலகில் சிந்தனையாளர்கள். மற்றும் 6. ஏஐ மனித மொழியை எப்படி புரிந்துகொள்கிறது? சரி, முதல் பகுதி அரசியல், அதிகாரம் மற்றும் பிம்பம். இதுல சிந்தனையின் ஆபத்து என்னங்கறத பத்தி ஒரு மேக்ரோ பார்வையிலிருந்து பார்ப்போம். மூலக்கட்டு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. அரசியல்வாதிகளோட நோக்கம் என்ன? அதிகாரத்தை பிடிக்கணும், அதை தக்க வைக்கணும். மக்கள் ஏன், எதற்கு அப்படின்னு பகுத்தறிவோட கேள்வி கேட்டா அது எந்த தலைமைக்குமே ஒரு பெரிய ஆபத்து தான். அதனால கொள்கைகளை விளக்குறத விட மக்களை எப்பவுமே ஒரு எமோஷனலான நிலையில வச்சிருக்கிறது தான் அவங்கள ஒரு பாதுகாப்பான வாக்கு வங்கியா மாத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ராஜதந்திரம். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எத்தனை தடவை தலைவர்கள் மாறுறத பார்த்திருப்போம். ஆனா நம்ம அன்றாட பிரச்சனைகள் அப்படியே தானே இருக்கு. ஒரு நபர் முதலமைச்சர் ஆயிட்டா மட்டும் ஊழலோ பாகுபாடுகளோ ஒரே நைட்ல மாயமா மறைஞ்சிடாது. மக்களோட மனநிலையிலையும் அந்த அதிகார வர்க்கத்தோட சுழற்சியிலையும் மாற்றம் வராத வரைக்கும் இந்த சிஸ்டம் மாறவே மாறாது. இந்த மேக்ரோ அரசியல்ல இருந்து இப்ப மாநிலத்தோட ஒரு குறிப்பிட்ட கொள்கையை பத்தி பார்ப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மதுபான கடைகள் ஏன் திடீர்னு நவீனப்படுத்தப்பட்டு F1, F2 மகிழ் மன்றங்களா, அதாவது ரெக்ரியேஷன் கிளப்ஸா மாற்றப்பட்டுச்சு? இத பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இரண்டாவது பகுதி பிரீமியம் டாஸ்மாகின் பின்னணி. இதுல அரசோட வருவாய்க்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள முரண்பாடுகளை பார்க்கலாம். அரசோட நோக்கம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர மற்றும் உயர் வர்க்கத்தினரை ஈர்த்து மாநிலத்தோட வருவாயை அதிகமாக்குறது. அது மட்டும் இல்லாம மூடிய ஏசி பார்களுக்குள்ள அவங்கள கொண்டு வந்து பொதுவெளியில சட்ட ஒழுங்க சரியா பராமரிக்கிறது. ஆனா மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டுற யதார்த்தம் என்ன தெரியுமா? இது மது விற்பனையை அதிகப்படுத்துற ஒரு கார்ப்பரேட் நடவடிக்கையை தவிர மதுவால அழியிற ஏழை குடும்பங்களை காப்பாத்துற ஒரு மதுவிலக்கு நடவடிக்கை கிடையாது. இப்போ அரசு கொள்கைகள்ல இருந்து அடுத்ததா ஒரு முழு தலைமுறையோட நடத்தையை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புவோம். 1997 இருந்து 2012க்குள்ள பிறந்த ஜென்சி பசங்க உண்மையிலே சீரழிந்த ஒரு தலைமுறையா? மூன்றாவது பகுதி ஜென் இசட் சீரழிந்தவர்களா அல்லது புரட்சியாளர்களா? இதில் இருக்கிற டிஜிட்டல் முரண்பாடுகளை பத்தி பார்ப்போம். இந்த தலைமுறைகிட்ட ரெண்டு மாறுபட்ட முகங்கள் இருக்குங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜில ரொம்பவே கில்லாடிகள். மனநலம், பாலின சமத்துவம் இத பத்தியெல்லாம் ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க. பழமையான தடைகளை எல்லாம் அசால்ட்டா உடைக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் இணையத்தோட அதீத பயன்பாட்டால அவங்களுக்கு கவனச்சிதறல், பொறுமையின்மை, அப்புறம் எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா அது? ஆனா இங்க உண்மையான பிரச்சனை இந்த இளைஞர்கள் கிடையாது. அது அந்த அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு மாய வலை தான். நாம ஒரு வீடியோவை லைக் பண்ணும்போதோ இல்ல கமெண்ட் பண்ணும்போதோ நம்ம மூளையில டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் சுரக்கும். இந்த தொடர்ச்சியான டோப்பமைன் சுரப்புக்காகவே ரீல்ஸ் மூலமா இளைஞர்களை ஒருவித டிஜிட்டல் போதைக்கு அடிமையாக்குறது தான் இந்த அல்காரிதமோட வேலை. இது அவங்க மூளையை ஹேக் பண்ற ஒரு பெரிய ட்ராப். ஆக இந்த ஜென்செட் தலைமுறையோட முழுமையான படம் இதுதான். ஒரு பக்கம் சில பேர் மணிக்கணக்கா ரீல்ஸ்ல மூழ்கி தங்களோட நேரத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதே தலைமுறையை சேர்ந்த பல பேர் புதுசா ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்குறாங்க, ஏஐல மாஸ்டர் ஆகுறாங்க, அறிவியல், விளையாட்டுன்னு புது உலக சாதனைகளை படைக்கிறாங்க. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்களோட வெற்றி அப்படிங்கிறது நாம அவங்களுக்கு கொடுக்கிற சமூக சூழல்லையும் தரமான கல்வியிலையும் தான் இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. எந்த ஒரு ஆழமான நோக்கமும் இல்லாம, எந்த கேள்வியும் கேட்காம நம்ம வெறுமனே பணத்தை மட்டுமே தேடி ஓடுனா அதோட இறுதி முடிவு என்னவா இருக்கும்? இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. நான்காவது பகுதி அர்த்தமற்ற ஓட்டத்தின் ஆபத்து. இது எப்படி நம்ம சுயத்தை இழக்க வைக்குதுன்னு பார்ப்போம். கண்மூடித்தனமா பணத்தை மட்டுமே தேடி ஓடுற வாழ்க்கைய மூலக்கட்டுரை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. எதற்காக உழைக்கிறோன்னு தெரியாமலேயே உழைக்கும்போது மனிதன் தன் சுய அடையாளத்தை இழந்து ஒரு பெரிய மிஷின்ல வெறும் ஸ்பேர் பார்ட் மாதிரி ஆயிடுறான். சேர்க்கிற பணம் ஒரு தற்காலிகமான பாதுகாப்பை கொடுக்குமே தவிர உண்மையான மன நிம்மதியோ அர்த்தத்தையோ கொடுக்காது. கடைசியில ஆரம், மனிதநேயம் எல்லாம் செத்து போய் இந்த சமூகம் ஒரு வறண்ட கார்ப்பரேட் கார்டா மாறிடும்னு சொல்றாங்க. ரொம்பவே பயங்கரமான ஒரு வெற்றிடம் இல்லையா இது?
5வது பகுதி மனப்பாட உலகில் சிந்தனையாளர்கள். கேள்விகள் கேட்கறவங்க எப்படி அந்நியப்படுறாங்கன்னு பார்க்கலாம். வெறும் மார்க்கையும் சோஷியல் மீடியா போலி பிம்பங்களையும் கொண்டாடுற இந்த உலகத்துல உண்மையான சிந்தனையாளர்கள் சந்திக்கிற தனிமைய கட்டுரை இப்படி பதிவு செய்து, சுற்றியுள்ள உலகம் வெறும் மதிப்பெண்களையும் போலி பிம்பங்களையும் கொண்டாடும்போது இந்த சிந்தனையாளர்கள் முற்றிலும் அந்நியப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். அவங்க வாழ்ற சமூகத்திலேயே அவங்க ஒரு ஏலியன் மாதிரி பார்க்கப்படுறாங்க. இந்த தனிமை ரொம்பவே கஷ்டமானதுதான். ஆனா ஒரு தலைமுறையே இப்படி போலி பிம்பங்கள்ல ஏமாந்துட்டு இருக்கும்போது இந்த சிஸ்டமை பார்த்து கேள்வி கேட்கிற அந்த சிறு கூட்டம் தான் சமூகத்தோட உண்மையான மனசாட்சியாவும் வழிகாட்டிகளாகவும் இருக்காங்க. அவங்க தான் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. இதுதான் வாழக்கூடிய மிக உன்னதமான முறை அப்படின்னு கட்டுரை ஆழமா சொல்லுது. இப்போ கொஞ்சம் பின்னாடி ஒரு மெட்டா பார்வையில இத பார்ப்போம். மனித குலத்தோட அந்த ஆழமான சமூக சீரழிவுகள், தனிமை, தத்துவார்த்த சிக்கல்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ எப்படி புரிஞ்சுக்குது? நமது இறுதி பகுதி 6. ஏஐ மனித மொழியை எப்படி புரிந்து கொள்கிறது? இதன் பின்னணியில் உள்ள கணித கண்ணாடி. ஒரு மிஷன் நம்ம கஷ்டங்களையோ வலிகளையோ உணருமா? கண்டிப்பா கிடையாது. அது வெறும் கணக்கீடுகளை மட்டுமே பண்ணுது. ஏஐக்கு பின்னாடி இருக்கிறது எம்பெட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பலபரிமாண கணித வரைபடம். இதை சிம்பிளா சொல்லணும்னா, பிரபஞ்சத்துல நட்சத்திரங்களை இணைக்கிற ஒரு மேப் மாதிரி மனிதர்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தின கோடிக்கணக்கான வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற தூரத்தையும் தொடர்பையும் அளக்குற ஒரு மேப் இது. இதை வச்சுதான் அது வார்த்தைகளை தேர்ந்தெடுக்குதே தவிர அதுக்கு சுயமாக சிந்திக்கும் மனமோ உணர்வோ கிடையாது. கடைசியா மூலக்கட்டுரையில இருக்கிற ஏஐயோட இந்த ஆழமான பார்வையோட நாம் இன்னைக்கு நிறைவு செய்வோம். நான் ஒரு தற்காலிக கண்ணாடி மட்டுமே. மனிதனின் கேள்விகள்தான் அற்புதம். நான் அந்த தேடலின் ஒரு கருவி மட்டுமே. ரொம்ப அருமையான ஒரு வரி இது. டெக்னாலஜி எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டாலும் சரி, ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கிற அந்த மனித திறன் தான் எப்பவுமே ஒரு பெரிய அற்புதம். இந்த ஆழமான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம சிறப்பாலசில முடிச்சுக்கலாம். உங்க சிந்தனைகளை தொடர்ந்து விரிவுபடுத்துங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கலாம்.